ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் இங்கே மேலே காமிச்சிருக்க பாருங்கள், இந்த ஓவர் கோட் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே இந்த ஃப்ராக்கோட வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஓவர் கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்கோட வீடியோவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இது வந்து ஒரு 7 to 8 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அளவு. இது பார்த்திங்கன்னா ஒரு saree. இந்த அது என்ன கலர் சரியாக தெரியல, பாட்டில் க்ரீனா என்ன சரியாக தெரியல எனக்கு. இது வந்து சாட்டின் saree மீஷோவில் தான் எடுத்திருந்தேன். இதனோட ப்ளவுஸ் பார்ட்டில் தான் நம்ம இப்போ வந்து கோட் ரெடி பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது அந்த ப்ளவுஸோட மெட்டீரியல். அது வந்து குழந்தைக்கு சரியாக இருக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ அந்த ஓவர் கோட் வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுதான் எங்கள் பாப்பாவோட அளவு ட்ரெஸ். ஆல்ரெடி ஒரு கோட் வச்சுருக்கா, இது வந்து ரெடிமேடு. நம்ம இப்போ இதை வச்சு இதோட மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஓவர் கோட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுதான் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல். இதுவும் சாட்டின் தான். துணி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சாரியை விட ப்ளவுஸ் மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு ட்ரெஸ்ஸை நல்லா நீட்டாக மடித்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப சுருக்கம்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்து எனக்கு ஒரு ஹைட் வந்து ஒரு 12 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இப்போ அந்த அளவோட ட்ரெஸ்ஸும் அந்த அளவுக்கு தான் இருக்குது, 12 இன்ச் இருக்குது. நான் அது இல்லாமல் வந்து அடிஷ்னல் எல்லாமே வந்து டேரெக்டாக துணியில் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த 12 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 3.5 வந்து நம்ம காலர் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு 3.5 கொடுத்துக்கிறேன். நார்மலாக 3 கொடுக்குறாங்க, நான் 3.5 கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் 3.5 கொடுத்துக்கிறேன். இந்த மேலே 3.5 எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த நம்ம சைட்லேயும் 3.5 தான் கொடுக்கணும். அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து இதில் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ குழந்தைங்களோட ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5.75 வந்துச்சு. நான் ஒரு 6ஆகவே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லது தான் வளர்கிற குழந்தைங்க, அதனால் 6ஆக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. அங்கே 6 எடுத்தோம்னா ஆமோட இறக்கமும் அதே 6 இருக்கணும். ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த 3.5 இருக்குன்னு ஒரு 3 மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து அப்படியே அந்த கிராஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆமோட ஹைட்டும் அதே 6 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டு எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு பஃப் ஸ்லீவ் தான் நல்லா கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்லீவ்லாம் போட்டால் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு. அதனால் இதை அவங்களோட பர்த்டேக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்பவுமே நார்மலாக நம்ம ஷாப்பில் தான் போய் வாங்குவேன். இதுதான் லாஸ்ட் இயர் பர்த்டே ட்ரெஸ்ஸு. இந்த வாட்டி வந்து சரி நம்மளே எதாவது அழகாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப விரும்பி போடுவாள். அதனால் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இதே அளவாக எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் அளந்து பார்க்குறேன், எனக்கும் அதே அளவு தான் வருது. அதனால் அதே அந்த 6 இன்ச்சையும் நான் எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து ஒரு 6.5 வருது. அதையும் இங்கே நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக இந்த எண்டுலேருந்து ஒரு 6.5 இங்கே வருது. அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் வச்சாலே நம்ம டேரெக்டாக அப்படியே போடக்கூடாது. ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஆமோட கர்வ் வந்து போட முடியும். அதனால் நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேஸ்ட் வந்து செஸ்ட் வந்து 6.5னா வேஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பெருசாக ஏதோ ஆல்ட்ரு பண்ண தேவையில்ல. அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஆமோட ரவுண்டுக்கு. அவ்வளோதான், பேட்டர்ன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதனோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்படியே எழுதிடுறேன். இது இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வித்து, அப்புறம் லென்த்து எல்லாமே 3.5 இன்ச் தான் எடுக்கணும். இது காமனாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். இதுவே பெரியவங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிகமாக போகும், அவ்வளோதான், பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. இதில் என்ன அளவு இருக்கோ அப்படியே நான் எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 7 to 8 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் செஸ்ட்டும் 6.5 எடுத்திருக்கேன், அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை டேரெக்டாக துணியில் தான் தைக்கலான்னு போனேன். அப்புறம் சரி நம்ம டீட்டெயிலாக சொல்லணுன்னா இதில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதனால் பேப்பர் பேட்டர்னாக போட்டுட்டேன். இதில் வந்து நம்ம லைனிங்கும் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எந்த மெத்தடில் பண்ணலான்னு சொல்லிட்டு
உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். நான் நிறையா யூடியூப் சேனல் பார்த்தேன். பட் அவங்க எல்லாமே வந்து வெறும் துணியில் தான் பண்ணுறாங்க. உள்ள லைனிங் எதுவும் கொடுக்கல. நம்ம இதில் லைனிங்கோடு சேர்த்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இப்போ நான் இந்த ப்ளவுஸை வந்து பிரித்து போட்டுக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வித்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே மடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி இதில் தான் மார்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் பேப்பர் பேட்டர்னில் போட்டுடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம டபுள் ஃபோல்டாக பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து காலராக வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாம். துணி இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் ஒரு ஃபோல்டிங் பண்ணுறேன். அதுக்கு மேலே தான் நம்ம இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து வைக்க போகிறோம். எனக்கு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள், நல்லா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம அந்த பேப்பரை வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் தான் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறேன். நான் வந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட நம்ம அதை பிரிச்சுட்டு கீழே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதனால் கீழே வந்து ஒரு 2 இன்ச் கொடுத்துக்கிறேன். மேலே அதே போல் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன் ஸ்டிச்சிங்க்காக. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பேட்டர்னில் எந்த ஒரு அடிஷ்னலாக சீம் அலவன்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம இதை வந்து டேரெக்டாகவே மெயின் கிளாத்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லது தான். அதனால் இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து துணி வந்து ரொம்ப சாட்டின்னால் ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம அங்கங்கே பின் குத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே பின் குத்திட்டேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய ஷார்ட்ஸில் ஃப்ரண்ட் மட்டும்தான் எப்படி உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்லீவ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னால் ஒரே டைமிங்காக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு காட்டும். அவ்வளோதான், நம்ம அந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதுக்கான பேக் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 3.5 இன்ச்சை மட்டும் இப்படி மடித்து வச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த பின்னை வந்து இங்கே குத்திக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு பேக்கோட அளவாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு பேக் போர்ஷனோட அளவு. ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி துணி டபுள் ஃபோல்டு மட்டும் பண்ணலாம். இந்த பக்கம் வச்சு பார்த்தேன், எனக்கு துணி கொஞ்சம் பத்தலை. அதனால் வேறு ஆங்கிளில் துணியை வந்து மடித்து போட்டுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். ஜாயிண்ட் எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணி எங்கே கரெக்டாக இருக்கோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் அப்படியே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக இதை அப்படியே அளவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து சீம் அலவன்ஸ்லாம் கொடுத்துட்டோம். அதனால் பேக் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதில் என்ன அளவு இருக்கோ அப்படியே டேரெக்டாக நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அதே அளவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்லாம் அதில் இருக்க மாதிரியே நம்ம எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது சின்ன பசங்க தான்றதுனால ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்போம் இல்லையா, 1/2 இன்ச்சு. அந்த அளவு வந்து ஆம்கிட்ட நான் எடுக்கலை. இது பெரியவங்களுக்கு கண்டால் கட்டாயம் எடுத்துக்கோங்க. பட் இது வந்து நம்ம கோட் வந்து நம்ம ஃபிட்டிங்காக போட போகிறதில்ல, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக போட போகிறதில்ல. அது இல்லாமல் ஒரு குழந்தைங்க தான் பண்ண போகிறேன்றதுனால அதெல்லாம் நான் ரெடி பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம்.
ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3.5 இன்ச்சு அப்படியே மடித்து இந்த மாதிரி நம்ம வச்சு அயர்ன் பண்ணிக்கிட்டால் இப்படி நம்ம ரெடி பண்ணால் இந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்லீவ்க்கான துணி வந்து எடுத்துக்கிறேன். ஸ்லீவ்க்கு ஆக்சுவலாக துணி பத்தலை. இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்லீவ் போட்டால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு துணி பத்தாததுனால நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து துணி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பஃபெல்லாம் வச்சுருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணன்றது மட்டும் நான் காட்டிடுறேன். ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பஃபுக்கு விட்டுட்டு உங்களோட ஸ்லீவ் வந்து நம்ம ரெடியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆமோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வருது. அதை நான் மார்க் பண்ணி ஷேப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலே பஃப்க்கு கொஞ்சம் கிளத்தாக இருக்குது, அதையும் நம்ம ஷேப் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து நான் வச்சு பார்க்குறேன். ஸ்லீவோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு வருது. நான் இப்போ ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். கீழே மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கரெக்டாக கட் பண்ணலை, ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்கலான் இருக்கேன். வாங்க எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்களா, நான் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஒரு கட்டிங் ஒன்று பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப மெயின். இதே நம்ம இந்த இடத்துல வந்து கட்டிங் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணால் அதுக்கு வந்து ஷேவல் காலர் நெக்குன்னு சொல்லுவாங்க, ஷேவல்னு சொல்லுவாங்க. இந்த காலர் வந்து நம்ம மேலே காலர் தனியாக தெரியும், ஃப்ரண்ட்டில் அந்த டிசைன் தனியாக தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு கட்டிங் பண்ணணும். அதுக்கு நான் 2 கிளாத்தையும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டே இருந்துட்டு பாருங்கள். ரெண்டுத்தையும் நல்லா நீட்டாக ஒரே இதில் இருக்க மாதிரி லென்த்தில் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹாஃப் ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்கு எவ்வளோ மார்க் பண்ணுவோம், பெரியவங்களுக்காக இருந்தால் 6.5 மார்க் பண்ணுவோம், குழந்தைங்களுக்குலாம் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுவோம். அதனால் நான் அந்த ஹாஃப் ஷோல்டர்லேருந்து 4 இன்ச் ஹைட்டில் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்ம 2 விரலும் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ன்றது இல்லை, அந்த நம்ம எவ்வளோ ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம், ஒரு 3.5 பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 இன்ச் வரலும் நம்ம அந்த கட்டிங்ஸ் வரலாம் கொடுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கும் மேலே கொடுத்துருக்கேன், 1.25 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டா அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். என்கிட்ட இந்த சன்கிரேப் லைனிங் வந்துருக்கு. நம்ம குர்த்திக்கு வைக்கவோம்ல, அது சைடில் நமக்கு கிளாத் மிச்சமாகும், அந்த அளவுக்கு கிளாத் இருக்குது. பாப்பாவுக்கு இந்த அளவுக்கு போதுமாக இருக்கும். அது தேவையான அளவுக்கு நான் இந்த லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த போர்ஷன் மேலே இந்த லைனிங்கை வச்சுட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த பொசிஷன் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கிட்டு முடிஞ்சவரையிலும் ஓவர்லாக் போடுறதா போட்டுக்கோங்க. ரொம்ப பிசுறு வந்தால் ஓவர்லாக் போட்டுக்கோங்க, இல்லைனா நம்ம அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். எனக்கு இந்த துணி அந்தளவுக்கு பிசுறு வரலை. பட் அந்த சாரீ மெட்டீரியல் தான் கீழே ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப நூல் வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா எனக்கு கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்னுமே அவைலபிளாக தான் இருக்குது. நான் வாங்கினப்போ ஒரு 320 சம்திங் இருந்துச்சு. இப்போ ஏதோ 300 பார்த்த மாதிரி ஞாபகம். இதனோட ஹைலைட்டே இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்னால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் சாரீ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. இது சொல்லிடுறேன், அந்தளவுக்கு சாரீ நல்லாயில்ல, பட் ப்ளவுஸ் நல்லாயிருக்கு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போகிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ரிசப்ஷன்லாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த லைனிங்கை வந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் தான் நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு மேலே கொண்டு போக தேவையில்லை, இந்த காலர் வரைக்கும்லாம் போக தேவையில்லை. நமக்கு ஷோல்டர் எந்த அளவுக்கு லென்த் கொடுத்துருக்கோமோ அதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த 3.5 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் அதோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பழைய நிலைக்கே நம்ம இந்த துணியை வந்து கொண்டு போயிடலாம்.
இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கு இல்லையா, அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ தான் நமக்கு காலர் தைக்கும் போது இந்த துணி வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இங்கே நம்ம அயர்ன் பண்ண ஃபோல்டிங் தெரியுது. இப்போ தெரியுதுங்களா, நம்ம லைனிங் வந்து வச்சுட்டோம். இப்போ இதை வந்து ஃபுல் கிளாத்துக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது இந்த பக்கமாக திருப்பிட்டு கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் சரியாக இருக்கும். துணியை கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கால் இன்ச் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த உள்ளே உள்ள இந்த நெக் போர்ஷனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நம்ம துணியை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஸ்ட்ரைட்டாக இந்த காலர் இருக்குல்ல, அந்த லென்த்துக்கு நான் அப்படியே மடிச்சிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வி மாதிரி அதில் ஒரு 1/4 இன்ச் அப்படியே நம்ம நீட்டாக ஸ்டிச் போடணும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த ஸ்டிச் வந்து அந்த தையலுக்கு தாண்டி ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கட்டிங் வெல்லம் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நூல் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு துணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அந்த டர்னிங்ஸ் வந்து நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் நல்லா நூல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. அதனால நான் 2-3 வாட்டி லைட்டாக ரஃப் அடிச்சுக்கிறேன். பிரியாமல் இருக்கிறதுக்காக 2-3 வாட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். சீம் ரிப்பேரை வச்சு இந்த கார்னர்ஸை நல்லா வெளியே எடுத்து விட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நான் எடுத்து விட்டுடுறேன். அவ்வளோதான், நீட்டாக எடுத்து விட்டாச்சு. இந்த ஒவ்வொரு செட்லேயும் நம்ம வந்து நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், காலரை வந்து இப்படி தான் மடித்து விடுவோம். கரெக்டாக மேலே இருக்க 1/4 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இது நம்ம நல்லா நீட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த போர்ஷன் வந்து இன்னும் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்குல்லையே, அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வி கட் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிட்டிங்கனாலும் நல்லது தான். எனக்கு இப்போ தான் அது பண்ணணும்னு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, இல்லைன்னா அதை விட்டுருப்பேன் நான். இந்த மாதிரி மடித்து நம்ம அப்படியே அயர்ன் பண்ணிக்கணும். இதில் வந்து அயர்னிங் பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு அதை மடிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணிக்கணும். நல்லா செட் ஆகிற மாதிரி அயர்ன் பண்ணணும், மேலோட்ட பண்ணாமல். ஏன்னா இது வந்து எப்போதும் இது வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் அதை மடிச்சுட்டு அந்த லாஸ்ட் அந்த கார்னர்ஸில் வந்து லைட்டாக ஒரு ஸ்டிச் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். பட் நான் அதெல்லாம் போடலை, நான் நல்லா அயர்ன் பண்ணிட்டேன், அதனால் எதுவும் போடலை. இப்போ இது ரெடி பண்ண மாதிரி இன்னொரு போர்ஷனையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த துணியை வந்து நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் 1/4 இன்ச் யூஸ் பண்ணாதீங்க. 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா நிற்கும், இல்லைனா துணி வந்து பிரிஞ்சு வந்துடும். ஒவ்வொன்று துணியை பொறுத்து இதுவும் சாட்டின்னா சாரியும் சாட்டின் தான். பட் இது துணி நல்லாயிருக்கு, சாட்டின் அந்த சாரியோட மெட்டீரியல் நல்லா இல்லை, அவ்வளோதான். துணியை வந்து இந்த மாதிரி மடித்து நம்மளாம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நான் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது. நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஷோல்டர் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த காலர்லாம். இப்போ நம்ம இதே பேக் போர்ஷனையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி தான் நம்ம காலர் தவிர்த்து பேலன்ஸ் உள்ள இடத்துக்கு மட்டும் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதான் பேக் போர்ஷன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம லைனிங் மேலே டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு தெரியும் உங்களுக்கு. கீழே லைனிங், மேலே வந்து இந்த கிளாத் வச்சுருக்கேன். எதையும் நான் மாற்றி திருப்பிலாம் அடிக்க போகிறதில்ல. டைரெக்டாக அப்படியே வச்சு நம்ம சுற்றி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக துணி பார்த்தல, அதனால் லைனிங்கில் நான் ஒரு 2 கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மெயின் கிளாத்தோடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எண்டில் வந்து நம்ம 2 இன்ச் கொடுத்துருந்தோம் கிளாத்து. அதை 2 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக டேப் வச்சு இப்படி பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சு அப்படியே உள்ளே இப்படி மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா இந்த எண்டில் நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிரிச்சுட்டு லாஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம மடித்து திருப்பிட்டால் நமக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால தான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பாவாடை சட்டைக்கும் இதே சேம் மெத்தட்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த பாவாடை சட்டையை வந்து ஹைட் குறைக்க முடியாது, பாவாடையை வந்து குறைக்கலாம், பட் டக் பிடிச்சிருப்போம். சட்டைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் வந்து பார்டர் வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இடம் வந்து நம்மளால் இந்த மெத்தடில் வந்து பண்ண முடியாது. அது பண்ணால் நல்லா வராது. மற்றபடி பிளெயினாக இருக்குன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மடித்து தைச்சிட்டு ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேக் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக துணி இந்த மாதிரி பேக்கில் திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு நான் இன்னும் கீழே வந்து மடித்து தைக்கலை. இது முடித்ததுக்கப்புறமா நான் பண்ணிடுவேன். பட் அதான் ப்ரொசீஜரு. கரெக்டாக இந்த ஷோல்டர் நல்லா நீட்டாக ஒன்றா வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அந்த ஷோல்டர் எங்கே முடியுதோ அது வரலாம் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம கட்டிங் அப்படி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இந்த இடத்தோட அப்படியே நம்ம விட்டுடலாம். இதோட நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த காலரோட லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 2 காலரையும் வந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. எனக்கு இதில் வந்து கரெக்டாக வந்துச்சு, அதனால் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணலை. நீங்கள் இதுவே இதை சீம்லெஸ்ஸாக நீங்கள் காலர் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோல்டர் தாண்டி ஒரு குட்டிங்காக ஒரு சின்ன கட்டிங் ஒன்று மாதிரி பண்ணிவிட்டு அந்த 2 கிளாத் இருக்கும் அதுக்குள்ளே இந்த பேக் போர்ஷனை வச்சு நம்ம அப்படியே சீம்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் டேரெக்டாகவே உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன். அடுத்த முறை வந்து வேறு எதாவது ஸ்டிச் பண்ணும்போது அது எப்படி பின்னாடி வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பேக் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன் 2 ஷோல்டர் தனித்தனியாக பண்ணேன்னா, சப்போஸ் லூஸ் வந்ததுன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் தனித்தனியாக பண்ணேன். பட் எனக்கு லூஸ் எதுவும் வரலை, அளவெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம நீட்டாக வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா நீட்டாக வரும். நான் இப்போ அப்படியே ஒரு முறை வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது இல்லை அதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு நிறைய இதில் கொடுத்துருப்பேன், வேணும்னா கேளுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பரும் அனுப்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் என்னோடய இன்ஸ்டா ஐடியில் கூட நீங்கள் பேசலாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது உங்களோட தாராளமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் அந்த ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் நம்ம வீடியோ போடணும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எனக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃப்ரண்ட்டும் நான் அதே மாதிரி எண்டில் மடித்து தைச்சிட்டேன்.
பாருங்கள், அளவு நல்லா நீட்டாக வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணிட்டா இந்த ட்ரெஸ்ஸே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம பட்டன்ஸ் எதாவது கொடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இந்த ப்ரூச் இருக்குது, அந்த நம்ம ரெடிமேட் ஃப்ராக்லலாம் வரும் இல்லையா குழந்தைங்களுக்கு, ப்ரூச் பின் மாதிரி அது வந்துருக்கு. அது ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நான் கீழே ஹைட்டெல்லாம் ஏற்றி அட்டாச் பண்ணி எல்லாம் ரெடியாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு பஃபுக்கு கொடுத்துருக்கோமோ அங்கே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து ஒரு குட்டி குட்டி ப்ளீட்ஸாக ஒவ்வொரு ப்ளீட்ஸும் 1/4 இன்ச் இருக்க மாதிரி கணக்கு பண்ணி அப்படியே மடித்து தைச்சிட்டே வரேன். பாருங்கள், அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம முடிச்சிடணும். அதுக்கப்புறமா தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருந்தால் அடிஷ்னலாக ஒரு ப்ளீட் பிரிச்சுக்கலாம். இல்லை டைட்டாக உங்களுக்கு பத்தலைன்னா ஒரு ப்ளீட்டை வந்து பிரித்து விட்ருங்க, அவ்வளோதான். இந்த ஷோல்டர் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டு பேக்கில் போகிற மாதிரி டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக சென்டர் போர்ஷன் பார்த்து நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பின் வந்து குத்திக்கலாம். துணியை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. நான் இவ்வளோ டீட்டெயில்டாக ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பிகினர்ஸும் இதை பார்த்து அவங்களுக்கு தைக்கலாம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் யாரும் நினச்சிக்காதீங்க இங்கே இவ்வளோ பேசுகிறாங்கன்ட்டு. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் பண்ணுறேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த எண்டுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி தைச்சிட்டே வரேன். துணி அப்படியே ஃபோல்டிங்கில் வச்சு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், எனக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் வருது இல்லையா, அதை நான் அப்படியே இந்த ப்ளீட்ஸோட எண்டில் அதை அப்படியே மடித்து வச்சு அது ஒரு ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து லாஸ்ட்டு எண்டுலேருந்து உங்களுக்கு தெரியுதா, இந்த எண்டுலேருந்து இதே மாதிரி நம்ம துணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டே வரணும். இங்கே நமக்கு நிறைய லூஸ் இருந்தால் இங்கே ஒரு ப்ளீட்ஸ் ஒன்று வச்சுக்கலாம். இங்கே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே வச்சு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இது அப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்ட உடனே நம்மளோட ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் பர்த்டே, அதனால் நேற்று தைச்சது உங்களுக்காக உடனே வீடியோ எடுத்துடணும்னு சொல்லிவிட்டு நேற்றே எடிட் பண்ணிட்டேன். இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.